பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செஞ்சு ஏமாத்திட்டதா ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டா சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல புகார் அளிச்சிருந்தாங்க. இதை பத்தி விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில நிறை மாத கர்ப்பிணியா இருந்த ஜாய் கிறிஸ்டா சமீபத்துல ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க. அந்த குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜுடையதுதான் அப்படின்னும் இதை நிரூபிக்க டிஎன்ஏ பரிசோதனைக்கு தயார்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல ஜாய் கிறிஸ்டாவுக்கு எதிராக மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்ந்த வழக்க சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செஞ்சது. அது என்னன்னா, தனக்கு எதிராக அவதூறு பரப்ப ஜாய் கிறிஸ்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்ந்த வழக்குல கோர்ட் இந்த உத்தரவை பிறப்பிச்சது. இதுக்கு நடுவுல ஜாய் கிறிஸ்டா வெளியிட்ட புகார் மற்றும் சமூக வலைதள பதிவுகள்னால தங்களோட நிறுவனத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதா மாதம்பட்டி ரங்கராஜுடைய தந்தை நடத்தி வர மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டா பதிவுனால 12 கோடி வர்த்தக இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா சென்னை ஹைகோர்ட்ல வழக்கும் தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்கு விசாரணையப்போ ரங்கராஜுக்கு எதிரான பதிவுகள்ல தேவையில்லாம தங்கள் நிறுவனத்தினுடைய பெயரை இணைச்சதுனால நிறுவனத்துக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு அந்த நிறுவனம் தரப்புல வாதிடப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்ட பதிவுகளை நீக்கி விடுறதா ஜாய் கிறிஸ்டா உறுதி அளிச்சிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்துல ஜாய் கிறிஸ்டா தரப்புல சென்னை ஹைகோர்ட்ல உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.